ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் சாதத்துக்கு போட்டிருக்கேன். எனக்கு டிஃபன் சாதம் கட்டணும், அதுக்காக சாதம் வடிக்கிறேன். சாதம் வடித்து எனக்கு பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிடுறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு? காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு தான் இது பண்ணுறேன். பாசிப்பயிறு குழம்பு வைக்கணும். அடிக்கணும். பால் அதில் முழுசாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். நெல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பால் கெட்டியாக இருக்கா? இந்த பால் கெட்டியாக இருக்கும். தயிர்லாம் ஊற்றினா வரையுதா? தயிர் ஊற்றுற நல்லா வரையுது. எடுக்கணும். அந்த காலத்தில் இந்த தயிர் கிடைக்கிறதுலாம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் யாரும் கிடைக்கிறது இல்லைல்ல. இப்போதான் மிஷின் வந்துடுச்சு. எல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சிடுறாரு. மிக்சியில் போட்டு அடிச்சுட்டா உனக்கு சீக்கிரம் வந்துடும் வெண்ணெய். அப்படி வந்துடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பயிருக்கு குழம்பு. பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கேன், அது குழம்பு. முட்டை அவனுக்கு, முட்டை உருளைக்கிழங்கு வேணா செய்யலாம். முட்டை இதுதான் இன்னைக்கு டிஃபனும். அப்புறம் லஞ்ச் இல்லை, ரெண்டுமே அது. புதன்கிழமை இன்னைக்கு என்ன வார்? புதன்கிழமைக்கு புத்தபார். புத்தபார். இன்னைக்கு என்னென்ன செயல் செஞ்ச நல்லது? இன்னைக்கு இவருக்கு தான், புதன் பகவானுக்கு தான். புதன் பகவானுக்கு தான் சிறந்த நாள். அறிவுக்குள்ளவர்ல. ஆமாம். புதனை கும்பிட்டா அறிவு வளருமா? நாட்டு சக்கரை வாங்கணும், தீர்ந்து போச்சு. நாட்டு சக்கரை கொஞ்சம் நேரம் வாங்கணும், மறந்து வாங்கணும். நீங்கள் என்ன அரிசி வாங்குறீங்க? இது பொன்னி 70 ரூபா இந்த அரிசி. 1 கிலோ 10 கிலோ 700 ரூபா. 10 கிலோ தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? அது சாதம் நல்லா இருக்கும், நெய்ஸா. 10 கிலோ 700 ரூபா. அப்படின்னா 10 வர 100 ரூபா வந்துடும் போல 1 கிலோ. ஆமாம், 1 கிலோ. தீத்தூளை போடவா இதில்? சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுவோம். நீ பல்ல வைக்கிட்டிய? நான் விளக்கணும்.
தெளிக்கணுமா? இந்த டிஷ் வாஷ் பார் வச்சுருக்கீங்களே, இதை கழுவுறது இல்லையா? எது அந்த அதுவா? அது சும்மா ஸ்ப்ரே பண்ணுற வேண்டி வச்சேன். ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை. ஏன் அதில் வருமா வராத? வரும். அது ஈஸி தானே, அது ஏன் பண்ணுறதில்ல? அது பண்ணுறது இல்லை. அரிசி போடுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சாதம் எப்பவும் இப்படி தான் வைப்பேன். இப்படி வடிச்சாதான் டேஸ்ட்டுன்னு. இதுதான் நல்லா இருக்கு. குக்கரில் வடிச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? அவசரமாக போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அதானே தோணும். எப்படி இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்காது. சரிங்களா? விளக்கு ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு 5:30க்கு ஏற்றிட்டேன். எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கேயும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதம் இல்லைங்க. சூடு வெளியே வருது. அது ஒரு டம்ளர் சூடு வெளியே வருது, ஒரு டம்ளர் வெளியே வரலையே. தெரியல. மகாலட்சுமி தாயி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாமி கும்பிடலாம். அந்த முழுங்க சரி வாங்க டீ போட்டுலாம். பழமுதிர்ச்சோலையும் பத்மா காப்பி. இங்கே இருக்க விநாயகர் இருக்கார் அடுப்புக்கு பக்கத்திலே. விநாயகர் இருக்கார். விநாயகர் இருந்து அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு உடனே டீ குடிக்கக்கூடாது. என்ன கேட்டால் ஏதாவது ஒரு இது சாப்பிடணும். இது கேக்கா? மூஞ்சியை பாருங்க. கேக்கு காலையிலே சாப்பிட்டா நல்லா இருக்கும். வேற என்ன சாப்பிடணும்? இந்த ஏதாவது கஷாயம் சாப்பிடணும். ஏதாவது கஷாயம் சாப்பிடணும். கஷாயம் சாப்பிட்டாதே நல்லதா? கஷாயம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டே நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறது நல்ல உணவாக போகணும். ஜூஸ் போடலாம். நெல்லிக்காய் ஜூஸு. நெல்லிக்காய் கிடக்கு. ஆனால் நான் இப்போ டீயை குடிச்சுக்கிட்ட அப்புறம் வேணா ஜூஸ் போட்டுக்குவோம். அடுப்பு அமர்ந்து விட்டது. அது ஸ்லோ பண்ணோம்னாவே அந்த அடுப்புக்கு வந்துடும். ஸ்லோ பண்ண அவருக்கு பிடிக்காது. ஸ்லோ பண்ணாவே அதுக்கு பிடிக்காது. இந்த குக்கரில் பசுப்பயிறு குழம்பு கறி. அது எவ்வளோ பாசிப்பருப்பு? பாசிப்பருப்பா ஒரு சின்ன டம்ளருக்கு. கொஞ்சம் இதுவாக தின்னுக்குவோம் வரைய. இது உடம்புக்கு நல்லது. ஊற வச்சு முளைக்கட்டி இதையும் முளைக்கட்டினோம்னா முளைச்சிடும். நேற்று நைட்டு ஊற வச்சுட்டு
இன்னையிலேருந்து கட்டி வச்சோம்னா முளைச்சிரும். இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே முளைச்சிரும். நல்லது ஹெல்த்துக்கு முளை கட்டுறது. இந்த டம்ளரில் வந்து பாசிப்பயிர் குழம்புக்கு வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இருந்தால் என்ன பாசிப்பருப்பு மட்டும்தானே இருக்குல்ல? ஆமாம், பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம். அப்படியே தக்காளி கட் பண்ணி போடணும். நேற்றே கழுவிட்டேன் தக்காளியெல்லாம். நேற்று சந்தையிலேருந்து கொண்டாந்து வச்சு ஜாமான் உள்ளே வைக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடாக போச்சு. எல்லாம் கழுவி அது ஏன் பெரிய ஒர்க்காக இருந்திருக்கு. ஆமாம், அது செஞ்சுட்டு டயர்டாயிடுச்சு. எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறது ஒரு வேலையாக இருக்கு. அப்பப்போ வாங்கிட்டோம்னா அந்த வேலை இல்லை, பத்திரப்படுத்தி வைக்கிறது ஒரு வேலையா இருக்கு. கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இடத்துல கொண்டே வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை அப்படி வச்சோம்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கு. ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்தே இப்போ இந்த வேலைலாம் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் திணிக்கிறேன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் திணிக்க வேண்டியதாக இருக்கு. இல்லைங்க, நம்ம ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் டூர் காட்டுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன மாவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பால் பாக்கெட் இருக்கும். அப்புறம் என்ன இருக்குது, அப்புறம் அந்த தோரம்பருப்பு இதுகள்லாம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்குவேன். நிறைய பருப்பு இருந்தால் கொஞ்சம் இதில் இங்கிட்டு வச்சுக்குவேன். கடலைப்பருப்பு, தோரம்பருப்புலாம் வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த பருப்புலாம் வச்சா கிடையாது, வண்டு வராது. ஒவ்வொருத்தர் புளியெல்லாம் வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே புளியெல்லாம் வைக்கிறாங்க. புளி கத்து போகாமல் இருக்கணும். முட்டை இதுலேயே அவி வச்சிருவேன், இல்லை தனியாக தான் அவி வைக்கணும். இதில் வச்சா ஓடு விழுந்துருப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சுவாதத்துக்குள்ளே முட்டையை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொதிக்கிறதுல ஓடு விழுந்துருச்சுட்டேன். அது ஓட்டில் இருக்கிறதெல்லாம் அது சாதத்தில் போகும். களைப்பு தானே விடுறோம். அது அன்றைக்கி வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு சாதம். அப்படியே அப்போ வெளியே தனியவே வேகப்படும். சின்ன வெங்காயம் ரொம்ப சீப்பாக விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே சின்ன வெங்காயமே புழங்கலாம், நல்ல சீப்பாக விற்கிது. டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தானா? சின்ன வெங்காயம் தான். கேரளாவில் உள்ளி தீயல்னு சொல்லி போடுவாங்க, சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தில். அது எனக்கு மறந்து போச்சு. புளி எல்லாம் போடுவாங்க, புளி தேங்காய் இதெல்லாம் வதக்கி விட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம இப்போ போட்டோம்னா அந்த டேஸ்ட் வரல. அவங்க போடுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளி தீயல், உள்ளினா வெங்காயம், அங்கே உள்ளின்னு சொன்னாங்கன்னா வெங்காயம்னு அர்த்தம். உள்ளி தீயல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உள்ளி தீயல். அப்புறம் வந்து சக்கரை பரட்டி, இந்த வாழைக்காயில் இனிப்பு போட்டு அதை வேக வச்சு நல்லா வறுத்து விட்டு அதை பாகில் போட்டு அது பாகில் போட்டு எடுப்பாரு. அது வந்து சக்கரை பரட்டி. அதெல்லாம் சபரிமலையிலாம் கொடுப்ப வாங்கிட்டு வருவாங்க. சபரிமலை போகிறவங்க, நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க சக்கரை பரட்டி
அப்புறம் சிப்ஸு தான் தெரியுமே, நேந்திரம் சிப்ஸ். அது நேந்திரம் பழத்தில் போட்டு அதே நேந்திரங்காயில் தான் சக்கரை வெட்டியும் போடுவார். நல்லா இருக்கும். கேரளாவில் இவ்வளோ தூரம் வாழைப்பழத்தில் செய்கிறாங்கன்னா வாழை மரம் அதிகம். நேந்திரம் மரம் தான் இருக்கும். பூம்பழம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அங்கே. எல்லாமே நேந்திரம் மரம் தான் இருக்கும் முக்கால்வாசி. காய் ஒன்று பெருசு பெருசாக இருக்கும். மழைக்கு அதே சரியாக வரும் இருக்கு. அதனால தான் இங்கே அந்த கொள்ளை தான் இருக்கு, நேந்திரம் கொள்ளை. என்னிடமும் மழை வர்றதுக்கு நல்லா நல்லா இருக்கும். பூம்பழம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பூம்பழமும் இருக்கும், ஆனால் இந்த பச்சை நாட பழமெல்லாம் இருக்காது. நம்ம இந்த ஊரில் வாங்குறோம்னா அதெல்லாம் இருக்காது. ஒரு மரம் கூட இருக்காதா? இதெல்லாம் இங்கே தான் விளைய வைப்பா போல, அதை அங்கேயே விளைய வைப்பா. நெல் இருக்குமா இருக்காதா இங்கே? நெல்லெல்லாம் இருக்கும், நெல் இருக்கும். அது குத்தரிசி தானே. கீரை கீரை இல்லைன்னா ரொம்ப பார்த்ததில்ல. கீரை சமைச்சதும் இல்லை அங்கே எல்லாம். இந்த இதில் இது போட்டு டயர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட். டயர் வந்து விட்டதா? இந்த சின்ன குக்கரில் இப்போ வேக வச்சுருவேன். எல்லாம் போட்டுனா இது கொஞ்சம் அமுக்கி தான் ப்ரெஸ் பண்ணி தான் போடணும். சூடு ஏறுது. விசில போட்டுடலாம், வேக தண்ணிப்பா. அது டபுள் டபுள்னு குதிக்குதா? இந்த டீ வடிக்கும், டீ வடிக்கிட்டீங்க. காலையில் நான் எழுந்ததும் ஃப்ரெண்ட்ஸு பல்ல விளக்கிட்டு கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் தண்ணி வெதுவெதுங்கிற தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தைராய்டு மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு இத்தனை வேலையும் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிச்சிடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு பல்ல விளக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தைராய்டு மாத்திரை டெய்லி போடணும், அதனால போடுறது. தைராய்டு மாத்திரை போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை வேக வச்சுருவேன். அடுத்து முட்டையை போட்டுருவோம். இந்த முட்டையை கழுவிட்டு வரேன். இந்த முட்டையை வேக வச்சுக்கலாம். சட்டியில் தண்ணி ஊற்றி முட்டையை வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு முட்டை, அவனுக்கு 2 முட்டை வேக வச்சுருக்கேன். அதில் உப்பு போடுவீங்களா? உப்பு போட்டால் உரிக்கி வரும்பாங்க நல்லா. கொஞ்சம் சுட்டதோட ஃபஸ்ட்டு இது உரிக்க நல்லா வரணும்னா முட்டை கொஞ்சம் சூடு வந்த உடனே முட்டையை போடணும். தண்ணி சூடு வந்த உடனே, தண்ணி சூடு வந்தோடனே முட்டையை போட்டோம்னா, முட்டையை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கல்லுப்பு போட்டோம்னா நல்லா வெந்து உரிக்க வரும். இப்போ போட்டிருக்கேன் பாரு உரிக்க வரும் நல்லா.
இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ம். இது வலுவலுன்னு உருக்கி வரும். ம். சரி, டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பயிறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா கடைச்சி விட்டு நல்லா குழைய இதுன்னு விட்டு புளி கொஞ்சோண்டு புளி போடணும். இதை பற்றி பாருங்க. போட்டு திரும்ப வேக வைக்கணுமா? போட்டு திரும்ப வேக வைக்கணுமா? திரும்பி வேக வைக்கல, ஒரு கொதி வரணும்ல. இந்த கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன், இந்த ஒரு சொல புளி. இதை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டோம்னா பாசிப்பயிறு, வெள்ளைப்பூடை தட்டி போட்டோம்னா பாசிப்பயிறு குழம்பு ரெடி. அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் செய்வேன். அரிசி கழுவுன தண்ணி நல்லது, அதனால அது செய்யுது. இதுதான் அரிசி கழுவுன தண்ணி. இதான் அரிசி கழுவுன தண்ணி. உள்ள தண்ணி தண்ணா நமக்கு வேணும். உப்பு போட்டு இதில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் போடணும். கல்லுப்புண்ணா கல்லுப்பு. ஆமாம், மிளகாத்தூள், தூள், மஞ்சள். எல்லாத்தையும் ஒரு கலக்க வேண்டும். கலக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போடணும். இதுக்கெல்லாம் உரிக்க வேண்டாம், சும்மா தட்டிட்டு போட்டாரு. மேலே இருக்க தோல் எடுக்கணும்னா? தோல்லாம் எடுக்க மாட்டேன். பூண்டு மேலே தோல்லாம் எடுக்கிறது, தட்டிட்டு போடணும். அது கூட இருக்கிற நிறைய இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் போட வேண்டியது. ரொம்ப பெருசாக இருக்க தோல் மட்டும். இது போட்டால் போதும். இது போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்புறமா தாளிச்சுட்டோம். அவ்வளோதான் முடிச்சிச்சு குழம்பு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. அதில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டு. பாசிப்பயிறு குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மட்டும் தானே உனக்கு வேணும் இல்லையே? சாதம் அடிச்சு முட்டது கருவேப்பிலை போட்டு அப்புறமா தாளிச்சிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எனக்கு பாவக்காய் மசாலா போட்டுக்கலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பாவக்காய் எடுத்துகிட்டு வரணும். பாவக்காய் இவனை உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால் எனக்கு பாவக்காய் மசாலா இன்னைக்கு புதன்கிழமை தான் பாவக்காய் எடுக்கலாம். அதனால் எனக்கு பாவக்காய் மசாலா கொஞ்சம். பாவக்காய் வாங்கி வச்சு நிறைய எப்போ பார்த்தாலும் வேஸ்ட்டாகவே போயிடும். ஒன்றுமே சமைக்க விட மாட்டேன் பாவக்காயில். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதில் மசாலையை போட்டுக்கலாம். ஒரு பாவக்காய் அது அப்புறம் தான் போட்டுப்பீங்களா? இப்போ போட்டு போடுங்க. இப்போ நறுக்கணும், நறுக்கிட்டு போடணும். குக்கரில் வேக வச்சிடணும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.